السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. ரமதானுடைய மாதம் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு 9 நோன்புகள் முடிச்சாச்சு தமிழ்நாடு அரசு காதியின் அறிவிப்பின் படி. அப்ப நாளை காலை 10வது நோன்பு. அப்போ 10வது நோன்புக்கு முந்தைய 10வது இரவுக்கான இரவு தொழுகையை முடிச்சிட்டு இப்போ நம்ம கூடியிருக்கிறோம். இந்த ரமதானுடைய இரவு தொழுகைகளுக்கு பிறகு ஃபிக்ஹு ஸகாத் என்பதை நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வரோம். அப்ப இந்த ஃபிக்ஹு ஸகாத் அந்த தொடர்ச்சியில கடந்த 2 வகுப்புகளாக கால்நடைகளுக்கான ஸகாத் அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கால்நடைகளுக்கான ஸகாத். அதுல முதல்ல ஒட்டகத்துக்கான ஸகாத் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதற்கு அடுத்தது நேற்றைய வகுப்புல மாடுகளுக்கான ஸகாத் என்ன என்பதை நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ஆடுகளுக்கான ஸகாத் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஆடுகளுடைய கணக்கு, ஆடுகளுக்கான ஸகாத்திற்கான கணக்கு இருக்கிறதுலே மிக எளிமையானது. ஒட்டகம் அளவுக்கோ அல்லது மாடுகள் அளவுக்கோ இது ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு கணக்கு. ரொம்ப சுருக்கமா ஒரே நிமிஷத்துல முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். 39 ஆடுகள் வரை ஸகாத் இல்லை. இப்போ ஒருத்தர்கிட்ட 39 ஆடுகள் இருக்கு, அது வரைக்கும் ஸகாத் கிடையாது. 40வது ஆடு வந்துருச்சு அப்படின்னா தான் ஸகாத் கடமையாகும். அது வரைக்கும் ஸகாத் கடமை ஆகாது. அப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு ஆடு இருக்கு, 3 ஆடுகள் இருக்கின்றன, 12 ஆடுகள் இருக்கின்றன, இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. 39 ஆடுகள் இருக்குது, இது வரைக்கும் ஸகாத் அவங்க மேல கடமை கிடையாது. 40வது ஆடு தொட்டுட்டாங்க அப்படின்னா ஸகாத் கடமை ஆயிடுது. அதிலேந்து 120 ஆடுகள் வரை, 40லேருந்து 120 வரைக்கும் ஒரே ஒரு ஆடு ஸகாத்தா கொடுத்தா போதும். அப்போ ஒருத்தர்கிட்ட 40 ஆடு இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு ஆடு ஸகாத்து கொடுக்கணும். 50 ஆடு இருந்தா அப்பயும் ஒரு ஆடு தான், 60 ஆடு இருந்தா அப்பயும் ஒரு ஆடு தான். எது வரைக்கும் 120 ஆடுகள் வரை ஒரே ஒரு ஆடு ஸகாத் கொடுத்தால் போதுமானது. சரி, 121 வந்துருச்சு, ஒரு ஆடு அதிகமாயிடுச்சு. இப்போ இன்னொரு ஆடு கூடுதலா கொடுக்கணும். அப்ப 2 ஆடுகள் ஆயிடும். 121 ஆடுகள் வந்துருச்சு அப்படின்னா 2 ஆடுகள் ஸகாத்து கொடுக்கணும். எது வரைக்கும்? 200 ஆடுகள் வரைக்கும், 200 வரைக்கும். அப்ப 40ல ஆரம்பிச்சா 120 வரைக்கும் ஒரு ஆடு, 121ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுல இந்த 200 வரைக்கும் இன்னும் ஒரு ஆடு. அப்ப 121 வந்துருச்சுன்னா ஏற்கனவே ஒரு ஆடு, இப்போ ஒரு ஆடு, 2 ஆடுகள் கொடுக்கணும். அப்ப 40ல 120 வரைக்கும் ஒரு ஆடு, 121ல இருந்து 200 வரைக்கும் 2 ஆடுகள். சரி, 200 தாண்டிடுச்சு, 201, 3 ஆடுகள் கடமையாயிடும். எது வரைக்கும்? 300 வரைக்கும். 201ல இருந்து 300 வரைக்கும் 3 ஆடுகள் ஒட்டுமொத்தமாக. 301ல இருந்து 400 வரைக்கும் 4 ஆடுகள் ஒட்டுமொத்தமாக. 401ல இருந்து 500 வரைக்கும் 5 ஆடுகள் ஒட்டுமொத்தமாக. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 100க்கும் இந்த மாதிரி 1 சேர்த்துக்கிட்டே போகணும். அப்ப நான் 500ல இருந்து 600க்கு அதுக்கு அடுத்தது இப்படி சேர்த்துக்கிட்டே போறோம். அவ்வளவுதான். அப்ப கணக்கு ரொம்ப எளிமையானது. மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க. 39 ஆடுகள் வரை ஸகாத் அப்படிங்கிறது கிடையாது. 40 அப்படிங்கிற எண்ணிக்கையை தொட்டுட்டோம் அப்படின்னா ஸகாத் கடமையாயிடுது. 40லேருந்து 120 வரைக்கும் ஒரு ஆடு ஸகாத் கொடுக்கணும். 121 தொட்டுட்டோம், இன்னும் ஒரு ஆடு கூடுதலா ஸகாத் கொடுக்கணும். அப்ப 2 ஆடுகள் கொடுக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப 121ல இருந்து 200 வரை 2, 40ல 120 வரைக்கும் 1, 121ல இருந்து 200 வரைக்கும் 2, அதுக்கப்புறம் 100 100ஆ சேர்ந்துகிட்டு போவோம். 201ல இருந்து 300 வரைக்கும் 3, 301ல 400 வரைக்கும் 4, 401ல 500 வரைக்கும் 5 அப்படின்னு வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு 100க்கும் ஒரு ஆடு நம்ம அப்படியே சேர்த்துக்கிட்டே போக வேண்டியதுதான். அவ்வளவுதான். ஆடுகளுடைய கணக்கு மிகவும் எளிமையானது. ஆடுகள், வனம், இதனுடைய கணக்கு மிகவும் எளிமையானது. அப்ப ஆடுகளை பத்தி ஸகாத் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா நம்ம முடிச்சிடலாம். அவ்வளவுதான், அது முடிஞ்சிருச்சு. இப்ப இதுல ஆடுகள்
இன்னும் மாடுகளையும் கணக்கு எடுத்துக்குவோம், ஒட்டகங்களையும் கணக்கு எடுத்துக்குவோம். என்ன மாதிரியான பிராணிகள் கொடுக்கப்படணும், என்ன கொடுக்கப்படக்கூடாது, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இப்ப ஆடுகள்ல இருந்தே ஆரம்பிப்போம். என்ன எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுகள். அதேபோல மாடுகள் ஆகட்டும், ஒட்டகங்கள் ஆகட்டும், அதனுடைய பெண் வகை அதுதான் வந்து குடுக்கறதுல சிறந்தது. அப்போ ஆடுகள்ல பெண் ஆடு, பெட்டை ஆடு அது குடுக்கறது தான் சிறந்தது. ஆண் ஆடை ஜக்காத் வசூலிக்க வர்றாங்க அப்படின்னா, அவங்க அத எடுக்காம இருக்கிறது தான் சரி. அதாவது ஒரு இஸ்லாமிய அரசுல ஜக்காத்தை வசூலிக்கிறவங்கள அரசாங்கமே அனுப்பும். அவங்க ஒவ்வொரு பகுதிக்கும் போயி யார் யார்கிட்ட எவ்வளவு இருக்குதுன்னு கணக்கு எடுத்து அந்த ஜக்காத்தை அவங்க வசூலிப்பாங்க. இப்ப ஜக்காத்தை வசூலிக்கிறவர் எதை வாங்கக்கூடாது, எதை எடுக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஒரு சுருக்கமான பட்டியல் பார்த்தோம் அப்படின்னா, ஆண் வகைகளை எடுக்காமல் இருப்பது நல்லது. ஒருவேளை கிடாயில வந்து எல்லாமே ஆண் ஆக இருக்கு அப்படின்னா, அப்போ வந்து கிடாவா எடுத்துக்கலாம். ஆண் ஆடாக எடுத்துக்கலாம். இல்ல அதுல பெண் ஆடுகள் இருக்குது அப்படின்னா, பெண் ஆடுகளை எடுப்பது தான் சிறந்தது. ஆண் ஆடுகளை எடுக்காம இருக்கிறது தான் நல்லது. அதேபோல எது 3ம் இருக்கு. உதாரணத்துக்கு ஆட்டுக்கு வந்து அந்த 2 கண்கள்ல 1 கண் பாதிப்பு இருக்கு. 1 கண்ணு தான் தெரியும். அப்படின்னா, அந்த ஆடை ஜக்காத்தாக எடுக்கக்கூடாது. ரொம்ப வயசான ஆடு. இப்ப இத ஜக்காத்தா குடுக்கலாமான்னா, இல்ல அது ஜக்காத்தா குடுக்கறத தவிர்த்துக்கணும். அத குடுக்கக்கூடாது. சரி, வேற எத எடுக்கக்கூடாது? பெண் ஆட குடுக்குறாங்க. இப்ப அந்த ஆடு வந்து கருவுற்று இருக்கு. ஆட்டுக்கு வயித்துல குட்டி இருக்கு. குட்டி போட போகுது. அப்படின்னா, அத குடுக்கக்கூடாது. ஜக்காத்துக்கு வசூலிக்க வர்றவங்க அந்த ஆடை எடுக்கக்கூடாது. அப்போ ஒரு நிறை மாச கர்ப்பிணியா இருக்கக்கூடிய ஒரு ஆடு, பெண் ஆடு. அத எடுக்கக்கூடாது. சரி. அந்த ஆடு குட்டி போட்டுடுச்சு. குட்டி ஈன்ற பிறகு அந்த ஆட்ட எடுத்துட்டு போலாமான்னா, இப்பதான் குட்டி போட்டிருக்குது. அந்த குட்டி வந்து தாய் ஆட்டுக்கிட்ட பால் குடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த ஆடையும் ஜக்காத்தாக எடுக்கக்கூடாது. ஜக்காத்தை வசூலிக்கிறவர் அந்த ஆட்டையும் ஜக்காத்தாக எடுக்கக்கூடாது. சரி ஜக்காத்த வசூலிக்கலாம். நம்மளா தான் முன் வந்து குடுக்குறோம். அப்ப நம்மளும் அதை முன் வந்து குடுக்கக்கூடாது. கருவுற்று இருக்கக்கூடிய ஒரு ஆட்டை ஜக்காத்தாக குடுக்கக்கூடாது. இப்பதான் வந்து அந்த ஆடு குட்டி ஈன்று இருக்குது அப்படின்னா, அந்த அந்த குட்டி வந்து அந்த ஆட்டுக்கிட்ட பால் குடிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அதையுமே ஜக்காத்தாக குடுக்கக்கூடாது. தாயும், புள்ளையும் பிரிக்கக்கூடாது. அதேபோல ஆட்டு மந்தையில அந்த மந்தையினுடைய உரிமையாளர் ஏதாவது ஒரு ஆட்ட சாப்பிடணுங்கிறதுக்காக வளர்ப்பார். தான் சாப்பிடணும், தான் கூட இருக்கிறவங்க சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு வந்து ஒரு சிறப்பு கவனம் குடுத்து, ஒரு ஸ்பெஷல் கேர் குடுத்து வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அத நல்லா கொழுக்க வைப்பாங்க. மத்த ஆடுகளையும் கொழுக்கத்தான் வைப்பாங்க. ஆனா, அதெல்லாம் வேற காரணங்களுக்காக வளர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனா, இந்த ஆடுக்கு ஒரு சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓனருக்கு அந்த ஆட்டு மேல ஒரு தனி கவனம் இருக்கும். தான் சாப்பிடணும், தான் குடும்பம் சாப்பிடணும், தான் நண்பர்கள் சாப்பிடணும், உறவினர் சாப்பிடணும். இந்த மாரி ஏதோ ஒரு கணக்கு வச்சு அத கொழுக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எந்த ஆடு உரிமையாளரால் தனி கவனம் பெற்று வளர்க்கப்படுதோ, அதை ஜகாத் வசூலிக்கிறவங்க எடுக்கக்கூடாது. அவரு அந்த ஆட்டு மந்தையினுடைய உரிமையாளர் அதன் மேல ஒரு கண் வச்சிருக்கிறாரு. அவருக்கு அத சாப்பிடணும்னு ஒரு முடிவு இருக்கு அப்படின்னா, அதை எடுக்கக்கூடாது. சரி. வேற எத எடுக்கக்கூடாது? இருக்கிறதுலயே பெஸ்ட் எதுவோ அதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது. ஜக்காத்தை வசூலிக்கிறவங்க வர்றாங்க. இருக்கிறதுலயே சிறந்த ஆடு எதுன்னு பார்த்து, இத ஜக்காத்தா குடுங்க அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அதேபோல இருக்கிறதுலயே மோசமானது எது வொர்ஸ்ட்டோ அதையும் ஜக்காத்தா எடுக்கக்கூடாது. இப்ப எத ஜக்காத்தா எடுக்கணும்? நடுத்தரமா உள்ளத எடுக்கணும். மந்தையிலேயே சிறந்த ஆடையும் எடுத்துட்டு போகக்கூடாது. மந்தையிலேயே வந்து மிக பலகீனமான ஆடு அல்லது பலகீனமான மாடு அப்படின்னு இருக்குது. அதை எடுக்கக்கூடாது. அப்ப ஆட்டு மந்தையோ, மாட்டு மந்தையோ, ஒட்டக மந்தையோ இருக்கிறதுலயே சிறந்ததையும் எடுத்துட்டு போகக்கூடாது. இருக்கிறதுலயே மிக மோசமானதையும் எடுத்துட்டு போகக்கூடாது. நார்மலா இருக்கக்கூடிய, நடுத்தரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகத்த எடுத்துட்டு போணும். அப்ப பாருங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரசூல் மூலமாக நமக்கு விஷயங்கள வந்து எவ்வளவு எளிமையாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. நமக்கு விஷயங்கள எவ்வளவு எளிமையாக்கி வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. நமக்கு பிடிச்ச ஆட எடுத்துட்டு போகக்கூடாது ஜக்காத்துக்கு. அதேபோல இருக்கிறதுல சிறந்தத ஜக்காத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. கருவுற்று இருக்கக்கூடிய பிராணிய ஜக்காத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. குட்டியின்ற அ அந்த சமயத்துல இருக்கக்கூடிய அந்த பிராணியை ஜக்காத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. எவ்வளவு கருணையோடு
நம்ம மேல ஏன் அந்த மிருகங்கள் மேல கருணையோடு சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிறது பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அக்பர். அப்ப எத கொடுக்கிறது சிறந்தது? அதுதான் கவனிக்கணும். ஜகாத் குடுக்கணும் அப்படின்னா, அது ஆடாகட்டும், மாடாகட்டும், ஒட்டகமாகட்டும். இருக்கிறதிலேயே எது ஆரோக்கியமானதாக இருக்குதோ, அதேபோல பெண் வகையானதாக இருக்குதோ, அத ஜகாத் குடுக்கிறதுக்கு தான் ஆர்வம் ஊட்டப்பட்டுள்ளது. ஒருவேளை பெண் வகைய குடுக்கறதுக்கு இடம் இல்ல, வாய்ப்பு இல்ல அப்படின்னா, அப்பதான் ஆண குடுக்கலாம். அல்லது நேரடியாக ஹதீஸ்ல இந்த இடத்துல ஒரு ஆண் குடுங்க அப்படின்னு குடுத்திருந்தால், ஆண் வகையான கால்நடை குடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தால், அப்பதான் குடுக்கலாம். இப்ப ஜகாத் குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, நீங்க வந்து கெடா குடுக்கணுமா? பட்டய குடுக்கணுமா? ஆண் வகையான ஆட குடுக்கணுமா? பெண் வகையான ஆட குடுக்கணுமா? அப்படின்னா, யோசிக்க வேணாம். பெண் வகையில உள்ள ஆடு தான் ஜகாத்துக்கான பிராணி. அப்போ எந்த அனிமல் மேலா? ஃபீமேலா? ஃபீமேல் தான். ஃபீமேல் தான் பிரிஃபரன்ஸ். ஜகாத் குடுக்கறதுக்கு. சரி. ஆனா, ஆட்டுக்கு இடையில எல்லாமே ஆண் ஆடா தான் இருக்கு. இப்ப என்ன செய்யறது? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில்? ஆட்டுக்கு இடையில எல்லாமே ஆண் ஆடா இருக்கு. இப்ப இந்த இடத்துல பெண் ஆடு குடுக்க முடியுமா? நம்மகிட்ட இருக்கிறதுல இருந்து தான் ஜகாத் குடுக்க முடியும். அப்போ எல்லாமே ஆண் ஆடுகளா இருந்தால், அதிலிருந்து ஒரு ஆட தான் குடுக்க முடியும். ஆண் ஆட தான் குடுக்கணும். அந்த நேரத்துல ஆண் ஆட குடுத்தாகணும். வேற வழி கிடையாது. பொதுவாக பெண் ஆடுகள் இருந்தால், அல்லது ஆண் ஆடுகள், பெண் ஆடுகள் கலந்து இருந்தால், அதுல அந்த பெண் வகையிலான ஆட ஜகாத் குடுக்கறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கத்துக் குடுத்திருக்கிறாங்க. அதத்தான் ஆர்வம் ஊட்டியிருக்கிறாங்க. இப்ப ஜகாத் நம்ம கொடுக்கக்கூடிய பிராணியில இந்த 3 விஷயங்கள கவனிச்சுக்கணும். எந்த 3 விஷயங்கள்? அதனுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு? அது ஹெல்த்தியா இருக்கா? சிக்கா இருக்கா? அதாவது ஆரோக்கியமா இருக்கா? இல்ல நோய்வாய்ப்பட்டு இருக்கா? அப்படின்னு பார்க்கணும். நோய்வாய்ப்பட்ட பிராணியை ஜக்காத்தாக கொடுக்கக் கூடாது. குறைபாடு உள்ள பிராணியை ஜக்காத்தாக கொடுக்கக் கூடாது. அப்போ அது சிக்கா இருக்கு, அல்ல அது ஏதோ வூண்டடா இருக்கு, காயம் இருக்கு அப்படின்னா, நோய் இருக்கு அப்படின்னா, அது ஜக்காத்தா கொடுக்கக் கூடாது. அப்ப ஜக்காத் கொடுக்கணும்னா என்ன வகையான பிராணிய ஜக்காத் கொடுக்கணும்? ஆரோக்கியமான பிராணியைத்தான் ஜக்காத் கொடுக்கணும். 1. 2வது ஆணா, பெண்ணா? இது 2த்துல எத ஜக்காத்தா குடுக்கறது வந்து அ ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் வகையை ஜக்காத்தா குடுக்கறது தான் ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கு. அப்போ ஆடாகட்டும், மாடாகட்டும், ஒட்டகமாகட்டும், அதனுடைய பெண் வகை, அதனுடைய பெட்டை, அதை குடுக்கறதுக்கு தான் ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கு. சரி. ரொம்ப குட்டியா இருக்குது. அத குடுக்கணுமா? இல்ல ரொம்ப வயசான இருக்குது. அத குடுக்கணுமா? அப்படின்னா, நடுத்தரமா உள்ளது தான் குடுக்கணும். ரொம்ப சின்னதா இருக்கிறதையும் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இது ரொம்ப வயசானதையும் குடுக்கணும் அவசியம் நடுத்தரமா உள்ளது குடுக்கணும். அப்ப நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, 1 அதனுடைய ஆரோக்கியத்த பார்க்கணும். இன்னொன்னு அது அதனுடைய பால். அது ஆணா? பெண்ணா? அப்படிங்கிற அந்த ஜெண்டர் பார்க்கணும். அதுக்கப்புறம் அது என்ன வயசுல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ ஆரோக்கியமானத குடுக்கணும். பெண்ண பெட்டைய குடுக்கணும். பெண் வகையிலான பிராணியை. அதேபோல நடுத்தர வயசு உள்ளத குடுக்கணும். அல்லது அந்த வயசு சொல்லப்பட்டிருக்கும் ஹதீஸ்லயே. அத குடுத்துட்டா போதுமானது. ரொம்ப குட்டியா உள்ளத குடுக்கக்கூடாது. ரொம்ப வயசானதையும் குடுக்கக்கூடாது. இப்ப ரொம்ப குட்டின்னா என்ன? அப்ப தாய் பின்னாடியே சுத்திட்டு இருக்கு. அத நம்ம குடுக்க மாட்டோம். ஒரு வயசாவது பூர்த்தி அடைஞ்சா தான் குடுப்போம். இதெல்லாம் வந்து ஒட்டகத்துல, மாடுல. ஆடாக இருந்தால், அப்போ அதுல வந்து நம்ம கூடுதலா ஒரு விஷயத்த கவனத்துல வச்சுக்கணும். என்னது? இப்ப நம்மகிட்ட செம்மறி ஆடு இருக்கு. செம்மறி ஆடுகள்ல 6 மாசம் பூர்த்தி அடைஞ்ச ஆடா இருந்தால், அதை கொடுத்துறணும். 6 மாசத்துக்கு குறைவா உள்ள ஆடை ஜக்காத்தாக கொடுக்கக் கூடாது. நம்மளோட ஒட்டுமொத்த கிடாய்ல 40 ஆடுகள்ன்ற எண்ணிக்கை வந்துருச்சு. இப்ப நம்ம ஜக்காத் குடுக்கணும் அப்படிங்கிறது கடமையாயிடுச்சு. இப்ப இதிலேருந்து சின்ன வயசு உள்ளத குடுக்கலாமா அப்படின்னா, செம்மறி ஆடுகள் 6 மாதங்கள் பூர்த்தி அடைந்தால் அதை கொடுக்கலாம். இது அது அல்லாத ஆடுகள்ல குடுக்கணும் அப்படின்னா, 1 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அப்போ ஆடு அப்படின்னா, உங்களுக்கு சிக்கல் இல்லாம யோசிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, 1 வயசு பூர்த்தி அடைஞ்சத குடுத்துருங்க. அதுதான் பெஸ்ட். எளிமையா ஒரு சிம்பிளா ஒரு கால்குலேஷன் 1 வயது பூர்த்தி அடைஞ்சத குடுத்துருங்க. இல்ல கொஞ்சம் இன்னும் சின்னதா இருக்கு. 6 மாசம் பூர்த்தி அடைஞ்சத குடுக்கலாம். செம்மறி ஆடாக இருந்தா. இப்ப செம்மறி ஆட்டுக்கு மட்டும் 6 மாசம் பூர்த்தி அடைஞ்சா குடுத்துறலாம். மற்ற எல்லா வகையான ஆடுகளுக்கும் 1 வயசு பூர்த்தி அடையும். சரி, ஆடுகளுடைய சட்டம் இவ்வளவுதான். சில சட்டங்கள் ஆடு, மாடு, ஒட்டகம் எல்லாத்துக்கும் பொதுவானது.
ஆடுகளுடைய சட்டம் அப்படிங்கிறது இத்தனை நாட்டுக்கு இவ்வளோ அப்படிங்கறத நம்ம எளிமையா பார்த்துட்டோம். அவ்வளவுதான் ஹதீஸ்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான ஆதாரம் என்ன? ஏற்கனவே நம்ம பார்த்த ஹதீஸ் தான். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபா ஆட்சி காலகட்டத்துல பஹ்ரைன் பகுதிக்கு ஜக்காத் வசூலிக்கிறவராக அனுப்பப்பட்டிருக்கும் பொழுது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கடிதத்துல அனுப்புறாங்க. இவ்வளவு ஒட்டகங்களுக்கு இவ்வளவு, இவ்வளவு மாடுகளுக்கு இவ்வளவு, இவ்வளவு ஆடுகளுக்கு இவ்வளவு அப்படின்னு எழுதி அனுப்புறாங்க. அந்த கடிதத்துல இருந்ததை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரன் அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி கடிதத்துல இப்படி இருந்துச்சு அப்படின்னு. அது சுனன் அபீதாவுதுல வரக்கூடிய நமக்கு ஹதீஸ் இருக்கு. மற்ற கிதாபுகள்லயும் அந்த ஹதீஸ் வருது. இப்ப அதுதான் நமக்கு ஆதாரமாக அமையுது. புகாரியிலுமே இதனுடைய பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஹதீஸ் நமக்கு ஆதாரம். அப்ப ஆட்டுக்கு ஜகாத் அப்படிங்கிறது எப்போ கடமையாகுது? 39 ஆடுகள் வரைக்கும் ஆட்டுக்கு ஜகாத் கடமை அல்ல. 40 அப்படிங்கிற எண்ணிக்கையை தொட்டுட்டா ஆட்டுக்கு ஜகாத் கடமை ஆயிடுது. 40ல இருந்து 120 வரைக்கும் ஒரு ஆடு ஜகாத்தாக கொடுக்கப்பட வேண்டும். 120ங்கிற எண்ணிக்கை தாண்டி 121 அப்படிங்கிற எண்ணிக்கை வந்துருச்சு. இப்போ இன்னும் ஒரு ஆடு கூடுதலாக கொடுக்க வேண்டியது கடமை ஆயிடும். அப்ப 121ல இருந்து 200 வரைக்கும் 200 வரைக்கும் 2 ஆடுகள் கொடுக்கணும். 40ல இருந்து 120 வரைக்கும் ஒரு ஆடு. அத எண்ணிக்கையை தாண்டிடுச்சு அப்படின்னா 121ல இருந்து 200 வரைக்கும் இன்னும் ஒரு ஆடு. இப்ப ஒருத்தர்கிட்ட 200 ஆடுகள் இருக்குது அப்படின்னா அவர் ஒட்டுமொத்தமா எவ்வளவு கொடுக்கணும்? மொத்தமா 2 ஆடு தான் கொடுக்கணும். 39 அவருடைய 39 ஆடுகளுக்கு ஜகாத் கிடையாது. 40வது ஆடுல இருந்து 120வது ஆடு வரைக்கும் ஒரு ஆடு ஜகாத் கடமையாயிடும். 121ல இருந்து 200 வரைக்கும் இன்னும் ஒரு ஆடு கடமையாயிடும். அப்போ டோட்டலா ஒட்டுமொத்தமா 200 ஆடுகள் 200 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை இருக்கும் பொழுது 2 ஆடுகள் கடமையாயிடும். அதுக்கு பிறகு ஒவ்வொரு 100க்கும் ஒரு ஆடு சேர்ந்துகிட்டே இருக்கும். 201ல இருந்து 300 வரைக்கும் இன்னும் ஒரு ஆடு. அப்ப 3 ஆடு ஆயிடுச்சு. 301ல இருந்து 400 வரைக்கும் இன்னும் ஒரு ஆடு. அப்ப 4 ஆடுகள் ஆயிடுச்சு. 401ல இருந்து 500 இன்னும் ஒரு ஆடு. 5 ஆடுகள். இப்போ ஒவ்வொரு 100க்கும் ஒரு ஆடை கூடுதலா சேர்த்துக்கிட்டே போகணும். இவ்வளவுதான் ஆடுகளுடைய கணக்கு. மிகவும் எளிமையானது. சரி. இப்ப ஆடுகளுடைய ஜக்காத் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவான உள்ள சட்டங்கள் சிலத பார்த்தோம். என்னது? என்ன வகையான பிராணிகள் கொடுக்கப்படணும் ஜக்காத்துல? என்ன வகையான பிராணிகள் ஜக்காத்துக்கு கொடுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன கொடுக்கக்கூடாது? ஆண் ஆடை கொடுக்கக்கூடாது. அல்லது ஆண் மாடு கொடுக்கக்கூடாது. ஆண் ஒட்டகம் கொடுக்கக்கூடாது. ஹதீஸ்கள்ல நேரடியா இந்த இடத்துல ஒரு ஆண் மாட கொடுங்க, ஒரு ஆண் ஒட்டகத்தை கொடுங்க அப்படின்னு வந்தாலே தவிர, பொதுவாக ஆண் வகையை கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கொடுக்கக்கூடாது. தவிர்த்துக் கொள்ளணும்னா என்னன்னா கொடுக்கக்கூடாது. பெண் வகையை தான் கொடுக்கணும். அப்ப ஆண் வகையை கொடுக்கக்கூடாது. குறிப்பா ஆடுகள்ல நம்ம பெண் வகையை தான் கொடுக்கணும். ஒருவேளை ஒட்டுமொத்த மந்தையுமே ஆணா தான் இருக்கு அப்படின்னா, அந்த மந்தையிலிருந்து ஒண்ணு தான் எடுத்து நம்ம குடுக்க போறோம் அப்படின்னா, அப்ப வேற வழி கிடையாது. அப்பதான் ஆண் அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். அல்லது ஹதீஸ்கள்ல நேரடியாக இந்த இடத்துல 1 வயது பூர்த்தி அடைந்த ஒரு ஆணை கொடுங்க, அல்லது 2 வயது பூர்த்தி அடைந்தது கொடுங்க. இந்த மாதிரி கட்டளை வந்தாதான் ஒரு அந்த பிராணியினுடைய ஒரு ஆண் வகையை கொடுப்போம். இல்லைன்னா அது ஆடாகட்டும், மாடு ஆகட்டும், அல்லது ஒட்டகம் ஆகட்டும், அதனுடைய பெண் வகை தான் ஜக்காத்துக்கு உரியது. உடல் குறைபாடு உள்ள பிராணியை ஜக்காத்துக்கு கொடுக்கக்கூடாது. இப்ப ஒரு கண் இருக்கு, கொடுக்கக்கூடாது. இல்ல ஏதோ அ கால் உடைஞ்சிருக்கு, கொம்பு உடைஞ்சிருக்கு, ஜக்காத்தா கொடுக்கக்கூடாது. நோயுற்ற பிராணிகளை கொடுக்கக்கூடாது. அதுதான் இங்க அடிப்படை. அதுக்கு அடுத்தது ரொம்ப வயசானதையும் கொடுக்கக்கூடாது. அத வச்சு மக்களுக்கு ஒரு பலனும் கிடையாது. ஜக்காத் இன்னொருத்தருக்கு போய் சேரும்போது, அவங்களுக்கு அது பலன் கொடுக்கும். மிகவும் வயதான ஒரு பிராணியை கொடுக்கும் பொழுது, அது ஒரு வயதான ஒட்டகமாகட்டும், வயதான மாடாகட்டும், வயதான ஆடாகட்டும், அத வச்சு அவங்களுக்கு பெரிய பலன் எதுவும் இருக்க போறதில்ல. அப்ப அந்த அடிப்படையில வயதானதை கொடுக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வயதான அந்த ஆடுகளையோ, மாடுகளையோ, ஒட்டகத்தையோ ஜக்காத்தாக எடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். அதுக்கு அப்படியே எதிர். ரொம்ப சின்ன வயசா இருக்கிறதையும் எடுக்கக்கூடாது. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டி இப்பதான் பொறந்திருக்கு. அதை எடுக்கக்கூடாது. தாயையும், பிள்ளையும் பிரிக்கக்கூடாது. ஒரு ஆடு இப்பதான் குட்டி ஈன்று இருக்கு. அந்த குட்டி ஆட்டுக்கிட்ட தாய் ஆட்டுக்கிட்ட போய் பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு. அது பிரிக்கக்கூடாது. அதே மாரி தான் மாட்டுக்கும், அதே மாரி தான் ஒட்டகத்துக்கும். இதுல நம்ம ஆடுகள் அதிகமா பார்ப்போம். அப்போ கருவுற்று இருக்க ஆடையும் ஜக்காத்தா கொடுக்கக்கூடாது.
இப்போ பிள்ளை ஈன்ற குட்டி ஈன்ற ஆடையுமே சக்காத்தாக கொடுக்கக்கூடாது. சரி. இப்போ இதுல ஒரு கேள்வி, அதே போல ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை. இந்த 2யுமே இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த சட்ட ரீதியான பிரச்சனை அடிப்படையில நம்ம அடுத்த வகுப்புக்கு தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல அந்த கேள்வி. இப்போ ஜக்காத் பிராணிகளுக்கு இருக்கு தெரிஞ்சிருச்சு. ஒட்டகத்துக்கு இவ்வளவு, மாடுகளுக்கு இவ்வளவு, ஆடுகளுக்கு இவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஜாயிண்ட் ஓனர்ஷிப்ப பத்தி பேசுறோம். பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க. ஒரு 2, 3 பேர் கூட்டா சேர்ந்து ஆடு வாங்கி வளர்க்கலாம். ஆட்டு பண்ணை வச்சிருப்பாங்க. பிசினஸ் இன்னைக்கு அப்படிலாம் நடக்குது இல்லையா? அந்த காலத்திலுமே நடந்திருக்கு. ஜாயிண்ட் ஓனர்ஷிப்ன்னு இருக்கு. அப்ப அவங்க ஒரு 2, 3 பேர் பங்கு போடுவாங்க. இல்ல 10, 15 பேரா கூட இருக்கலாம். அது எண்ணிக்கையில ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குறைஞ்சபட்சம் 2 பேர்ல இருந்து எத்தன பேர் வேணா அதுல ஓனராக இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது, அவங்க கிட்ட இவ்வளவு ஒட்டகங்கள் இருக்கு. அல்லது இவ்வளவு மாடுகள் இருக்கின்றன. இவ்வளவு ஆடுகள் இருக்கின்றன. இப்ப இதுக்கு யாரு ஜக்காத் குடுத்தது? இது ஒரு கேள்வி. இப்ப இதுக்காக அந்த நிறுவனமே ஜக்காத் குடுத்துறலாம். இல்ல ஒரு தனி நபர் கொடுக்கிறார். உதாரணத்துக்கு 3 பங்காளிகள் இருக்கிறாங்க. 3 பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. ஒருத்தர் எல்லாத்துக்குமா கணக்கெடுத்து ஜக்காத் குடுத்து முடிச்சிடுறார். அப்ப மத்த 2 பேர்ல என்ன ஆகும்? மத்த 2 பேர்ல கடமை நீங்கிடுதுன்னா, ஒரு கோணத்துல நீங்கிரும். அப்ப மத்த 2 பேர் ஜக்காத் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனால் இன்னொரு கோணத்துல இன்னும் கடமை நீங்கல. அது என்ன கோணம்? எல்லாருக்கும் சேர்த்து ஒருத்தர் குடுத்துட்டாரு இல்லையா? அப்ப அவருக்கு தங்களுடைய பங்கை அவங்க குடுத்தோம். இது ஒரு உதாரணத்தோட சொல்லுவோம். இப்ப 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் 30% பங்கு வச்சிருக்கிறார். இன்னொருத்தர் 30% பங்கு வச்சிருக்கிறார். ஒருத்தர் 40% பங்கு வச்சிருக்கிறார். 30%, 30%, 40%. அப்ப ஒட்டுமொத்தமா சேர்த்தா 100% ஆயிடுது. 100% பங்குகள் வந்துடுது. இப்ப இவங்களுக்கான நிசாப் வந்துருச்சு. எண்ணிக்கை வந்துருச்சு. ஹவுலும் வந்துருச்சு. 1 வருஷம் இருந்துருச்சு. இப்ப இவங்க ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னு வரும்பொழுது, இவங்க இந்த 3 பேர்ல 3 பங்காளிகள்ல ஒருத்தர் நம்ம கணக்குல இந்த 40% வச்சிருக்கிற ஒருத்தர் குடுத்துட்டார் அப்படின்னு வச்சுக்குவோம். 40% வச்சிருக்கிற ஒருத்தர் குடுத்துட்டார். இப்போ அவர் யாருக்காக குடுத்திருக்கிறாரு? ஒட்டு மொத்தமா எல்லாருக்காகவும் சேர்த்து குடுத்துட்டார். இப்ப இவருக்கு மத்த 2 பேரும் என்ன செய்யணும்? மத்த 2 பங்காளிகளும் எவ்வளவு குடுத்தாரோ, அதுல தங்களுடைய பங்கு எவ்வளோ அப்படின்னு கணக்கு போட்டு குடுத்தோம். தங்களுடைய பங்கு எவ்வளோ அப்படிங்கிறத கணக்கு போட்டு அவர் கையில குடுத்துறணும். காசாகவோ, இல்ல வேற வகையிலயோ அவருக்கு அத குடுத்துறணும். அப்போ பார்ட்னர்ஸ் இருந்து, பங்காளிகள் இருந்து, அதுல ஒருத்தர் ஜக்காத் குடுத்துட்டா, மத்தவங்க பேர்ல கடமை நீங்கிரும். ஆனா மத்த 2 பேரும் என்ன செய்யணும்? 2 பேரோ அல்லது மத்த எத்தன பேர் இருக்கிறாங்களோ அவங்க, யாரு ஜக்காத்த குடுத்தாங்களோ அவருக்கு தங்களுடைய பங்கு அளவ கணக்கிட்டு குடுத்தரணும். சோ இது வந்து கூட்டு சேர்ந்து வியாபாரம் செய்யும்போது, இத ஞாபகத்துல வச்சுக்கணும். யாருக்கு ஜக்காத் கடமை? 3 பேருக்கு தான் கடமை. அல்லது 5 பேருக்கு 5 பேருக்கு தான் கடமை. யாரெல்லாம் கூட்டாளிகளா, பங்காளிகளா, பார்ட்னர்களாக இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே ஜக்காத் கடமை ஆயிடும். இந்த நிசாப் தாண்டிடுச்சு, தொட்டுடுச்சு, தாண்டிடுச்சு அப்படின்னா. இந்த ஹவுல் கடந்துருச்சு அப்படின்னா. அப்ப அவங்க ஜக்காத் குடுத்தான் ஆகணும். ஒண்ணு எல்லாருமே உட்கார்ந்து கணக்கு போட்டு அவங்கவங்களுடைய பங்கு போட்டு குடுத்துறலாம். அல்லது எல்லார் சார்பாகவும் ஒருத்தர் குடுத்துறலாம். அந்த ஒருத்தருக்கு மீதி உள்ள பங்காளிகள், கூட்டாளிகள், பார்ட்னர்ஸ் என்ன செய்யணும்? அந்த ஒருத்தர்கிட்ட தங்களுடைய பங்க குடுத்துறணும். இது கூட்டா சேர்ந்து வச்சிருந்தா அதுக்கு ஜக்காத் கடமை ஆகுமான்னா ஆகும். அத எப்படி குடுக்கணும்? இந்த முறையில குடுத்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ். சரி. இப்போ ஃபிக்ஹுடைய நூல்கள்ல, மார்க்க சட்டத்தினுடைய விளக்க நூல்கள்ல ஒரு பிரச்சனை ஒண்ணு வருது. ஒரு பிரச்சனை சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, ஒட்டகங்களாகட்டும், மாடுகளாகட்டும், ஆடுகளாகட்டும், இவைகள் எல்லாம் எங்கேயோ போய் மேய்ஞ்சுகிட்டு வருது. இப்ப உதாரணத்துக்கு சிட்டிகள்ல இத பார்க்கிறது கஷ்டம். பெரிய நகரங்கள்ல இத பார்க்கிறது கஷ்டம். சிறிய நகரங்கள்லயோ, பெரிய கிராமங்கள்லயோ, சிறிய கிராமங்கள்லயோ இத பார்க்கலாம். அதாவது ஊருக்கு பக்கத்துல, ஊருக்கு வெளியில மேய்ச்சல் நிலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அவங்கவங்க ஆடுகளோ, மாடுகளோ என்ன இருக்குதோ அது போய் மேய்ஞ்சுகிட்டு வரும். அது யாருக்கு சொந்தம்னா, அது யாருக்கும் சொந்தம் இல்ல. பொதுவான நிலம். அங்க பாட்டுக்கு புல்லு, செடி, கொடி வளரும்.
மாடுகள், ஆடுகள் அங்க போய் மேய்ப்பாங்க. அல்லது தானா அது போய் மேய்ஞ்சுக்கும். அது சாப்பிட்டுடும். அதாவது ஆட்டினுடைய உணவிற்கு, தீவனத்துக்கு அந்த ஆட்டுடைய உரிமையாளர் அல்லது ஆடுன்னு இல்ல, மாட்டுடைய உரிமையாளர், ஒட்டகத்து உரிமையாளர் எந்த முயற்சியும் எடுக்கல. அதுக்கான உணவுக்கு என்று அவங்க தனிப்பட்ட முயற்சி எடுக்கல. மேய்ச்சல் நிலம் இருக்குது. அந்த ஆடுகளோ, மாடுகளோ, ஒட்டகங்களோ போய் மேய்ஞ்சிட்டு வந்துருது. இதுக்கு கட்டாயம் ஜக்காத் குடுக்கணும். இதுல எந்த மாற்று கருத்தும் அறிஞர்கள் மத்தியில இல்ல. இந்த கண்டிஷன்ல, இந்த நிலையில ஒரு மாற்றம் வருது. அந்த மாற்றம் வரும்போது அறிஞர்கள் மத்தியில கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வந்துருது. என்ன மாற்றம்? உணவுக்காக, அதாவது இந்த கால்நடைகளுடைய உணவுக்காக அவற்றுடைய உரிமையாளர் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறார். அதாவது மேய்ச்சல் நிலம்னு ஒண்ணு இல்ல. அல்லது இந்த கால்நடைகளை மேய்ச்சல் நிலத்துக்கு அவர் அனுப்பல. இந்த ஆடுகளுக்கென்று ஒரு ஆட்டு பண்ணை அமைக்கப்பட்டிருக்குது. வெளியில இருந்து தீவனம் கொண்டு வரப்படுது. வைக்கோல் கொண்டு வரப்படுது, அல்லது புல் அறுத்துக்கிட்டு கொண்டு வரப்படுது. இந்த மாரி ஆட்டுக்கு தீவனம் வெளியில இருந்து கொண்டு வரப்படுது. அல்லது அந்த பண்ணையிலேயே ஒரு ஓரத்துல தயாராவறதா கூட இருக்கலாம். தீவனம் தயார் செய்யப்படுது. அப்படின்னா, இந்த இடத்துல ஜக்காத் கடமை ஆகுமா? அப்படிங்கிற கேள்வி வரும் பொழுது, இதுல அறிஞர்கள் மத்தியில 2 நிலைப்பாடுகள் இருக்கின்றன. மறுபடியும் சொல்றேன். ஆடுகளுக்கான உணவு அல்லது மாடுகள், ஒட்டகங்களுக்கான உணவு. அதாவது ஒட்டுமொத்தமா கால்நடைகளுக்கான உணவு. இதற்கு அந்த கால்நடைகளுடைய உரிமையாளர், ஓனர் எந்த முயற்சியும் எடுக்கல. மேய்ச்சல் நிலம்னு ஒண்ணு இருக்கு. அங்க போய் மேய்ஞ்சிட்டு வந்துருது. அப்ப அது பாட்டுக்கு போனா சாப்பிட்டுட்டு வந்துரும். அவ்வளவுதான். அப்படின்னா, இதுக்கு ஜக்காத் கட்டாயம். இதுல அறிஞர்கள் மத்தியில எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்ப இந்த வகையான கால்நடைகளுக்கு ஜக்காத் கட்டாயம். மேய்ச்சல் நிலத்துல போய் மேய்ஞ்சிட்டு வரக்கூடிய கால்நடைகளுக்கு. இப்ப மேய்ச்சல் நிலத்துக்கு போகல. அது ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கு. அப்ப ஆட்டு கொட்டாயிலே இருக்குது. அதற்கு தீவனம் கொடுக்கப்படுது. தீவனத்த தயார் செஞ்சு குடுக்குறாங்க. விளைவிச்சு குடுக்குறாங்க. இல்ல வாங்கி குடுக்குறாங்க. ஏதோ ஒண்ணு. இப்ப இங்க தீவனத்துக்காக, இந்த கால்நடைகளுடைய உணவுக்காக ஒரு முயற்சி எடுக்கப்படுது உரிமையாளர்னால. அவருக்கு இதுல ஒரு முயற்சியும், செலவும் இருக்குது. செலவே இல்லைன்னா கூட ஒரு முயற்சி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த இடத்துல உரிமையாளருக்கு கூடுதல் வேலை இருக்கிறதுனால, கால்நடைகளுடைய உரிமையாளருக்கு கூடுதல் வேலை இருக்கிறதுனால, இவருக்கு இங்கே ஜக்காத் கடமை ஆகுமா? அப்படின்னு கேட்கும் பொழுது, அறிஞர்களுடைய ஒரு பெரும் எண்ணிக்கையினர் ஜக்காத் கடமை ஆகாது அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு ஹனஃபி அறிஞர்கள், ஷாஃபி அறிஞர்கள், ஹம்பலி அறிஞர்கள் ஜக்காத் கடமை ஆகாது அப்படிங்கிறாங்க. ஆனா மாலிகி அறிஞர்கள் என்ன சொல்றாங்க? இல்ல இதிலயும் ஜக்காத் கடமை ஆகும் அப்படிங்கிறாங்க. எங்க இருந்து இந்த கருத்து வேறுபாடு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இது சம்பந்தமாக அதாவது கால்நடைகளுக்கு உணவு, இந்த கால்நடைகளுக்கான ஜக்காத் இது சம்பந்தமான ஹதீஸுகள்ல வரக்கூடிய சில வார்த்தை வேறுபாடுகள். அவற்றின் காரணமாகத்தான் அறிஞர்கள் மத்தியில இந்த கருத்து வேறுபாடுகள் வருகின்றன. ஹதீஸுகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதுல மேய்ச்சல் நிலத்துல சுதந்திரமா மேய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அப்படிங்கிற வார்த்தையோட சில ஹதீஸ்கள் வருது. அதை வச்சு சிலருங்க என்ன சொல்றாங்க, மேய்ச்சல் நிலத்துல சுதந்திரமா மேய்ஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு தான் ஜக்காத் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல ஹதீஸினுடைய வாசகங்கள் மாறுபடுது. சில ஹதீஸுகள்ல அந்த வார்த்தைகள் இல்ல. கால்நடைகளுக்கு ஜக்காத் அப்படின்னு பொதுவாக வந்துடுது. இப்போ பொதுவாக வந்த ஹதீஸுகளை எடுத்து, பொதுவான வாசகங்கள் வந்த ஹதீஸுகளை வச்சு, எந்த கால்நடையா இருந்தாலும் ஜக்காத் கொடுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாடை இமாம் மாலிக்கும், பின்னாடி வந்த மாலிகி ஃபுகஹாவும் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த அதே மாதிரியான ஹதீஸுகள்லயே இந்த வார்த்தைகள் கூடுதலா வருது. எந்த வார்த்தைகள்? அது சுதந்திரமாக மேய்ந்து உணவு எடுத்துக் கொள்ளக்கூடிய அப்படிங்கிற வாசகத்தோட வருது அப்படின்னு வரும் பொழுது, அந்த வகைக்குத்தான் ஜக்காத் எடுக்கணும்னு ஜக்காத்துடைய ஹதீஸ்கள்ல வருது. அதனால தீவனத்துக்காக, இந்த கால்நடை உணவுக்காக முயற்சி எடுக்கப்பட்டால், அந்த இடத்துல ஜக்காத் கடமை இல்லை அப்படின்னு வருது. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம், ஜக்காத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அவங்க சொல்லல. கால்நடைகளுக்கான ஜக்காத்தாக அது கணக்கில் எடுக்கப்படாது அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் குழப்புற மாரி இருக்கா? மறுபடியும் சொல்றேன் கேட்டுக்கங்க.
கால்நடைகளுக்கான ஜக்காத் நம்ம ஜக்காத்து பார்த்தோம். ஜக்காத் வந்து 4 வகையில பிரியுதுன்னு பார்த்தோம் இல்லையா? எந்தெந்த பொருள்கள்லயும் ஜக்காத் எடுக்கலாங்கிற அடிப்படையில அது 4 வகையாக பிரித்து பார்க்கப்படுது அப்படிங்கிறது பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? முந்தைய உள்ள வகுப்புல பார்த்தோம். அந்த 4 வகைகள் என்ன? இப்ப தங்கம், வெள்ளி அவற்றுக்கு சமமானவை. இதுல இருந்து ஜக்காத் எடுக்கிறதுங்கிறது இருக்கு. கால்நடைகள் இவற்றிலிருந்து ஜக்காத் எடுக்கிறதுங்கிறது இருக்கு. நிலத்திலிருந்து வரக்கூடிய பொருள்கள் இவற்றிலிருந்து ஜக்காத் எடுக்கிறதுங்கிறது இருக்கு. அதே போல வியாபார பொருட்கள், வியாபாரத்துக்காக தயார் செய்யப்பட்ட அந்த பொருட்கள், மெர்கன்டைஸ் அந்த அதற்கு ஜக்காத் என்று இருக்குன்னு 4 வகையா பிரியுதுன்னு பார்த்தோம். இப்ப கால்நடைகள்ல ஜக்காத் இருக்குதா இல்லையான்னு வரும் பொழுது, கருத்து வேறுபாடு எந்த இடத்துல வருது அப்படின்னா, இந்த 4 வகையில கால்நடைக்கான ஜக்காத் அப்படிங்கிற வகைக்குள்ள இது வருமா? அப்படின்னு தான் வருது. எப்ப இருந்தாலும் உங்களுடைய ஆட்டுக்கு ஜக்காத் குடுத்து தான் ஆகணும். அது எந்த வகைக்குள்ள வரும் அப்படிங்கிறதுல தான் வேறுபாடு. அப்ப நம்ம ஆடு வச்சிருக்கிறோம். அப்ப ஜக்காத் இல்லையா? அப்படின்னு சில பேர் சந்தோஷப்படுவாங்க. அப்பல்லாம் சந்தோஷப்பட வேண்டாம். கட்டாயம் ஜக்காத் உண்டு. கருத்து வேறுபாடு எந்த இடத்துல வருது அப்படின்னா, இது எந்த வகைப்பாட்டுக்குள்ள வச்சு ஜக்காத் குடுக்கணும் அப்படின்னு வருது. எந்த வகைப்பாடுனா என்ன? இன்னும் கொஞ்சம் புரியிற மாரி பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்த பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ தீவனம் அதை உரிமையாளர் ஏற்பாடு செய்யல. ஆடு தானா போய் மேய்ஞ்சிட்டு வந்துருது. அல்லது மேய்ச்சல் நிலத்துக்கு அனுப்புனா அதுவே போய் சாப்பிட்டுருது. தீவனத்த தயாரிக்கிறதுக்கு, வளர்க்கறதுக்கு, வாங்குறதுக்கு உரிமையாளர் எந்த முயற்சியும் எடுக்கல. இப்ப மேய்ச்சல் நிலத்துல போய் மேய்ஞ்சிட்டு வந்துருது. அப்ப மேய்ஞ்சிட்டு வந்த ஆடுகளுக்கான ஜக்காத் எண்ணிக்கைங்கிற கணக்கு வேற. அதுதான் வந்து 40 ஆடு வந்துச்சுன்னா 1 ஆடு குடுக்கணும். 120 வந்துச்சுன்னா 2 ஆடு குடுக்கணும். 201 வந்துருச்சுன்னா அதுலேருந்து ஒவ்வொரு 100 ஆடுக்கும் ஒரு ஆடு கூடுதலா குடுத்துக்கிட்டே வரணும் அப்படிங்கிற கணக்கு. இப்போ உரிமையாளர் இதற்கான தீவனத்தை ஏற்பாடு செய்கிறார். அப்ப ஆட்டு மந்தைய வச்சிருக்கிற ஒருத்தரு, இதுக்கு தீவனத்தை ஏற்பாடு செய்றாரு. வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. அல்லது அறுத்து கொண்டு வந்து போடுறாரு. இல்ல இல்ல அத கலந்து குடுக்குறாரு அப்படின்னு வச்சுக்குவோமே. இப்போ ஆட்டு மந்தைகள், அதாவது கால்நடைகளுக்கான தீவனம் அப்படிங்கிற கோணத்திலிருந்து மன்னிக்கணும். கால்நடைக்கான ஜக்காத் அப்படிங்கிற கோணத்திலிருந்து இங்க ஜக்காத்தை கணக்கிட மாட்டாங்க. ஆனா வேற ஒரு கோணத்துல கணக்கிடுவாங்க. வேற ஒரு கோணம்னா என்ன? இப்ப இங்க வந்து தயாரிப்புன்னு ஒண்ணு நடக்குது. ஒரு உற்பத்தி அல்லது தயாரிப்பு அப்படிங்கிறது நடக்குது. மேனுஃபேக்சரிங் அல்லது புரொடக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. புரொடக்ஷன் நடக்கிறதுனால, மேனுஃபேக்சரிங் நடக்கிறதுனால, இதனுடைய கேட்டகரி மாறிடும். இதனுடைய வகை மாறிடும். அப்ப எந்த வகையில எந்த வகைக்கு போவோம்? சுதந்திரமா மேய்ஞ்சு சாப்பிட்டுட்டு வந்துருச்சு மேய்ச்சல் நிலத்துல அப்படின்னா, கால்நடைகளுக்கான ஜக்காத்தினுடைய கணக்கீடு அடிப்படையில இதுக்கான ஜக்காத் எடுக்கப்படும். அப்படி இல்ல, இதற்கு உணவு தயாரிக்கப்படுகிறது, வாங்கப்படுகிறது அப்படின்னா, இது இதனுடைய கணக்கீடு கால்நடைகளுக்கான ஜக்காத்துடைய கணக்கீடுல வராது. மாறாக வியாபார பொருட்களுக்கான ஜக்காத் கணக்கீடு இருக்கு பாருங்க. நம்மளுடைய ட்ரேட் ஸ்டாக் இருக்கு. மெர்கன்டைஸ் இருக்கு இல்லையா? அந்த கணக்கீடின் அடிப்படையில வரும். அப்ப எப்படி இருந்தாலும் நம்ம ஆட்டுக்கு ஜக்காத் உண்டுதான். நம்ம மாட்டுக்கு ஜக்காத் உண்டுதான். ஒட்டகத்துக்கு ஜக்காத் உண்டுதான். ஆனா எந்த வகை அப்படிங்கிறது மாறுபடும். அதற்கேற்ப ஜக்காத்துடைய கணக்கீடு அப்படிங்கிறது மாறும். மறுபடியும் இது எல்லாத்தையும் சுருக்கமாக நான் சொல்றேன், கவனிச்சுக்கங்க. இன்ஷா அல்லாஹ். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் இவையெல்லாம் குறிப்பிட்ட எண்ணிக்கையை தொட்டு விட்டன அப்படின்னா, குறிப்பிட்ட காலகட்டம் இருந்துச்சு அப்படின்னா, ஜக்காத் கடமை ஆயிடுது. நிசாப் வந்துடுச்சுன்னா, ஹவுல் வந்துச்சுன்னா ஜக்காத் கடமை ஆயிடுது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப இதற்கான உணவு எங்கிருந்து கிடைக்குது? அதற்காக முயற்சிகள் எடுக்கப்படுகின்றனவா? இல்லையா? அப்படிங்கிறத பொறுத்து இதனுடைய ஜக்காத் எவ்வளவு அப்படிங்கிறது மாறுபடும். இப்ப உணவுக்கு என்ற எந்த முயற்சியும் எடுக்கல அப்படின்னா, மேய்ச்சல் நிலம் இருக்குது. அந்த நிலத்துக்கு அனுப்பிட்டா போதும். அது போய் மேய்ஞ்சிட்டு வந்துரும். அப்படின்னா, அந்த வகையான ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள் இதுக்கெல்லாம் கணக்கு இருக்கு. அந்த கணக்கத்தான் நம்ம இந்த 3 வகுப்புகளா பார்த்தோம். ஒட்டகங்களுக்கு இவ்வளவு, மாடுகளுக்கு இவ்வளவு, ஆடுகளுக்கு இவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இதெல்லாம் மேய்ச்சல் நிலம் இருந்து அதுல மேய்ந்துட்டு வந்துருது அப்படின்னா, அதற்கான கணக்கு. இல்ல அது மேய்ச்சல் மேய்ச்சல் நிலம்னு ஒண்ணு இல்ல.
அல்லது அது இருக்கு. ஆனா இந்த ஆடுகள் அங்கே மேய்ச்சல் நிலத்துக்கு கொண்டு போகப்படல. இதெல்லாம் பண்ணையிலே வச்சு வளர்க்கப்படுது. பண்ணை ஆடுகள். அப்படிங்கிறப்போ, இங்க இங்க வந்து புரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு வருது. ஃபேக்டரி மாடல் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துருது. அப்ப இந்த இடத்துல உரிமையாளருக்கான உழைப்பு அப்படிங்கிறது அதிகரிக்குது. உரிமையாளருக்கான உழைப்பு அப்படிங்கிறது அதிகரிக்குது. அப்படி அதிகரிக்கும் பொழுது, இப்போ கால்நடைகளுக்கான ஜக்காத் கணக்கீடு இருக்கு பார்த்தீங்களா? அதை இந்த இடத்துல பொருத்த மாட்டோம். அப்ப இதுக்கான ஜக்காத்த எப்படி கணக்கிடுவோம்? இங்க உற்பத்தி அல்லது ஒரு வேலை அப்படிங்கிறது நடக்கிறதுனால, இங்க மேனுஃபேக்சரிங்கோ, புரொடக்ஷனோ இல்ல அது சார்ந்த ஒரு விஷயமோ நடக்கிறதுனால, இதெல்லாம் வந்து டிரேட் ஸ்டாக் ஆக, மெர்கன்டைஸ் ஆக கணக்கிடப்படும். அப்ப அதுக்கு என்ன கணக்கோ ஜக்காத், அதுதான் இங்க குடுக்கணும். அப்ப இங்க ஜக்காத் குடுக்கிறது மாறும். குறையவும் செய்யும். குறையுமா? ஆமா குறையும். ஏன் குறையும்? ஜக்காத்துடைய சட்டங்களை கூர்ந்து கவனிச்சா ஒண்ணு தெரியும். எங்கெல்லாம் உரிமையாளருக்கு வேலை அதிகமாக இருக்குதோ, அங்கெல்லாம் அவர் கொடுக்கக்கூடிய ஜக்காத் குறையும். மறுபடியும் சொல்றேன் கவனிச்சுக்கங்க. எங்கெல்லாம் உரிமையாளருக்கு வேலை அதிகம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் அந்த உரிமையாளர் கொடுக்கக்கூடிய ஜக்காத் குறையும். எங்க உரிமையாளருக்கு வேலை குறைவாக இருக்கோ, அங்கே அவர் ஜக்காத் கொடுக்கிறது அதிகரிக்கும். எங்கெல்லாம் உரிமையாளருக்கு வேலை குறைவாக இருக்கோ, அங்கே அவர் ஜக்காத் கொடுக்கிறது அதிகரிக்கும். கூடுதலா அவர் ஜக்காத் கொடுக்கணும். எங்க அவருக்கு வேலை அதிகமோ, அங்கே குறைவா ஜக்காத் கொடுக்கணும். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய சட்டத்துல மனிதர்களுடைய கஷ்டங்களை கவனிக்கிறான். கூடுதல் கஷ்டம் இருந்துச்சுன்னா ஜக்காத் குறையும். இல்ல கஷ்டம் குறைவா இருக்கு அப்படின்னா ஜக்காத் கூடும். அப்ப நமக்கு வேலை நிறைய இருந்துச்சு ஜக்காத் குறையும். வேலை குறைவா இருந்துச்சு ஜக்காத் அதிகரிக்கும். அப்போ மனிதர்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ் கவனிக்கிறான். நமக்கு கஷ்டம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, அல்லது வேலை அதிகமா இருந்துச்சுன்னா ஜக்காத் குறையும். கஷ்டம் கூடும், ஜக்காத் குறையும். இல்ல கஷ்டம் குறையுது, வேலை குறையுது அப்படின்னா ஜக்காத் கூடும். அப்ப இது 2ம் ஒண்ணுக்கு ஒண்ணு ப்ரொபோர்ஷனேட் தான். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட். கஷ்டம் அதிகரிக்குது, ஜக்காத் குறைஞ்சிரும். கஷ்டம் குறையுது, ஜக்காத் அதிகரிச்சிரும். இது ஆடு, மாடு, ஒட்டகத்துல மட்டும் இல்ல. விவசாயத்திலும் இதுதான். விவசாயம் செய்யறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ, அந்த அளவுக்கு ஜக்காத் குறையும். விவசாயம் செய்யறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்குதோ, அந்த அளவுக்கு ஜக்காத் கூடும். இது வரக்கூடிய வகுப்புகள்ல பார்ப்போம். விவசாயத்துக்கான ஜக்காத் என்று வரும்போது, இதே பிரின்சிபல், இதே அசல் அங்கேயும் நடைமுறைப்படுத்தப்படுறத பார்ப்போம். ஒட்டுமொத்தமாக இந்த ஷரீஅ அல்லாஹ் கொடுத்த இந்த சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான இலக்கு ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, யுஸ்ர். சட்டம் மனிதர்களுடைய வாழ்க்கையை எளிமையாக்கி வைக்கும். சுலபமாகவும் ஆக்கி வைக்கும். அது எப்படி அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கோணத்திலிருந்து வரும். அப்ப இங்க கவனிச்சுக்கங்க. நம்ம அதிகமான உழைப்ப போடுறோம் அப்படின்னா, வேலை அதிகமா இருக்குன்னா ஜக்காத் குறையும். இல்ல நமக்கு வேலை குறைவு அப்படின்னா ஜக்காத் அதிகரிக்கும். இப்ப இங்க நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? ஒட்டகத்துக்கு இவ்வளவு, மாட்டுக்கு இவ்வளவு, ஆட்டுக்கு இவ்வளவுன்னு பார்த்திருக்கிறோம் இல்லையா? இங்கெல்லாம் வந்து நமக்கான வேலை குறைவு. எந்த கோணத்துல? இந்த ஒட்டகங்கள் அல்லது மாடுகள் அல்லது ஆடுகள் இவைகள் மேய்ச்சல் நிலத்துல போய் மேய்ஞ்சிட்டு வந்தா தான் இந்த கணக்கு. மேய்ச்சல் நிலத்துல போய் மேய்ஞ்சிட்டு வந்தா தான் இந்த கணக்கு. அதாவது தீவனத்துக்கு இந்த ஒட்டகங்கள், ஆடுகள், மாடுகள் இதற்கான உணவுக்கென்று உரிமையாளரான நாம் பெரிய முயற்சி எதுவும் எடுக்கல. அத மேய்ச்சல் நிலத்துக்கு கூட்டிட்டு போறதும், கூட்டு வர்றதும் தான் நம்ம முயற்சி. மத்தபடி உணவுக்கு நம்ம எந்த முயற்சியும் எடுக்கல அப்படின்னா, அங்க இந்த கணக்கு வரும். இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த 3 நாட்களா பார்த்த கணக்கு அடிப்படையில ஜக்காத் வசூலிக்கப்படும். அல்லது ஜக்காத் கொடுக்கப்படும். ஏன்னா இங்க உணவுக்கென்று நம்ம பெரிய முயற்சி ஒண்ணும் எடுக்கல. வெளியில எங்கேயோ மழை பெய்யுது, புல் வளருது. அல்லது பக்கத்துல ஆறு அல்லது வாய்க்கால் இருக்குது, புல் வளருது. அல்லது ஒரு ஏரி கரையோரம், இல்ல ஒரு குளத்து கரை. அங்கே வந்து புல் வளருது, செடி வளருது. இப்ப இத வளர்க்கறதுக்கு நம்ம எந்த முயற்சியும் எடுக்கல. அல்லாஹ் மழைய பொழிய வைக்கிறாங்க. நிலத்திலேருந்து இந்த புல்லோ, செடியோ வந்துருது. அல்லது அந்த மழையின் காரணமாக, அல்லாஹ் கொடுத்த மழையின் காரணமா ஆறுகள் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு உருவாகுது. ஆறுகள், வாய்க்கால்கள், ஓடைகள் இதெல்லாம் இருக்கு. அதன் கரையோரம் வந்து புல்லும், செடியும் வளருது. இதுலயும் மனுஷன்ற முயற்சி ஒண்ணும் இல்ல. அல்லது ஏரிகள் இருக்கின்றன. ஏரி கரையோரமாக புல்லும், செடியும் வளரும். மரம் கூட வளரும். மரம், செடி, கொடிகள் வளரும். குளத்து கரையோரமாகவும் வளரும்.
தண்ணி எங்கெல்லாம் நிக்குதோ அங்க அல்லது கடந்து போகுதோ அங்கெல்லாம் இதெல்லாம் வந்துரும். இப்ப இதுல நம்மளுடைய முயற்சி என்ன? இங்க உணவு விளைவிக்கிறதுல நம்முடைய முயற்சி ஒண்ணும் கிடையாது. அதனால நமக்கு இங்க வேலை குறைவு. வேலை குறைவுன்றதுனால இங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஜகாத் கொஞ்சம் அதிகம். இது அதிகம்ன்றது எப்ப உணர்வோம் அப்படின்னா, நம்மளுடைய வியாபார பொருட்களுக்கான ஜகாத்துடைய கணக்கு வருது பாருங்க. அத படிக்கும்போது தான் உணர்வோம். இங்க நமக்கு வேலை குறைவு. நம்ம வந்து ஆடு வச்சிருக்கிறோம், மாடு வச்சிருக்கிறோம், ஒட்டகம் வச்சிருக்கிறோம். ஆனா அதற்கான உணவை நம்ம உற்பத்தி பண்ணல. அது மேய்ச்சல் நிலத்துல இருக்கு. இந்த பிராணிகள், கால்நடைகள் அங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துருது. மேய்ஞ்சுட்டு வந்துருது. அப்ப உணவுக்கு நம்ம முயற்சி எடுக்கல. அதனால இந்த கணக்கு. இப்ப உணவுக்கு நம்ம முயற்சி எடுத்துட்டோம் அப்படின்னா, கணக்கு மாறும். அந்த நேரத்துல கால்நடைகளுக்கு இதே கணக்குல ஜகாத் கொடுக்க மாட்டோம். ஏன்? அப்ப அந்த இடத்துல நம்மகிட்ட ஒரு முயற்சி வந்துருது. அந்த கோணத்துல பார்க்கும்போது, இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஆப்பரேஷன், ஒரு புரொடக்ஷன் வொர்க் அப்படிங்கிற மாரி ஆயிடுது. இங்க உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருது. உற்பத்தின்னு வரும்போது மனித முயற்சிங்கிறது இங்க ஆட் ஆகுது. அப்ப அதுக்குன்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? மனித முயற்சிக்கு என்று அதுக்கு ஒரு கூலி கொடுக்கப்படணும் இல்லையா? அப்படி வரும்போது ஜகாத் மாறுபடும், குறையும். அப்ப நம்ம ஷரியாவினுடைய, நம்முடைய சட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அடிப்படையை இந்த இடத்துல நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அது என்ன? மனித முயற்சிகளுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மனிதனுடைய முயற்சி குறைவாக இருந்தால், மனிதன் கொடுக்க வேண்டியது அதிகமாக இருக்கும். ஏதோ ஒண்ணு நீங்க குடுக்கணும். ஒண்ணு முயற்சிய குடுக்கணும், இல்ல உங்க பொருள குடுக்கணும். ஏதோ ஒண்ணு குடுத்து தான் ஆகணும். முயற்சி குறைவாக இருந்தால், பொருள் கூடுதலா கொடுக்கணும். ஜகாத் கூடுதலா கொடுக்கணும். இல்லங்க முயற்சி நெறைய இருக்குது. அப்போ பொருள் குறைவா கொடுக்கும். ஜகாத்தை குறைவா கொடுக்கும். இப்போ ஒண்ணு அதிகமானா இன்னொன்னு குறையும். முயற்சி அதிகமானால் கொடுக்க வேண்டிய பொருள் குறையும். ஜகாத் குறைஞ்சிரும். இல்ல முயற்சி குறைவா இருக்கு அப்படின்னா, கொடுக்க வேண்டிய பொருள் அதிகரிக்கும். ஜகாத் அதிகரிக்கும். அப்ப இந்த விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய முயற்சிக்கு என்று ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். நம்முடைய முயற்சி குறைவாக இருந்தால், நம்ம கொடுக்க வேண்டிய ஜகாத் அதிகமாகும். நம்முடைய முயற்சி அதிகமாக இருந்தால், நாம் கொடுக்க வேண்டிய ஜகாத் குறைவாக இருக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய கருணை யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்தாலும் நீங்க ஒரே மாரி தான் ஜகாத்த குடுக்கணும் என்று நம்மளை கஷ்டப்படுத்தல அல்லாஹ். நம்முடைய முயற்சி குறைவாக இருக்கும்போது தான் நம்மகிட்ட அல்லாஹ் கொஞ்சம் கூடுதலா எடுக்குறாங்க. அது கூட இன்னொரு விதமான மக்களுக்கு உதவுவதற்காகத்தான். அல்லாஹ்வுக்கு அதுல எந்த பலனும் இல்ல. நம்ம குடுத்தாலும் அல்லாஹ்வுடைய சக்தி அதிகரிக்க போறது இல்ல. குடுக்கலைனாலும் அல்லாஹ்வுடைய சக்தி குறைஞ்சிற போறது இல்ல. என்றைக்கும் அல்லாஹ் எல்லா சக்தியும் உடையவங்களா தான் இருக்க போறாங்க. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லாவற்றின் மீதும் அல்லாஹ் வந்து சக்தி உடையவங்களாக, ஆதிக்கம் உடையவங்களா தான் இருக்க போறாங்க. அல் கதீராகவும், காதிராவும், ஜப்பாராவும் தான் அல்லாஹ் இருக்க போறான். நம் மீது உள்ள கருணை என்னன்னு பாருங்க. குறைவு தான் ஜகாத். ஜகாத்துடைய அதிகபட்சமே 10% பொதுவாக தாண்டாது. அதிகபட்சம். குறைவானதுன்னு பார்த்தீங்கன்னா 2.5%. அப்போ 100க்கு 10ங்கிற எண்ணிக்கை ஜகாத் வந்து பொதுவா தாண்டாது. பெரும்பாலான விஷயங்களுக்கு 2.5% தான் இருக்கும். 40ல 1 அப்படிங்கிற கணக்குல தான் வரும். நம்முடைய முயற்சி அதிகமானா அது 2.5%. நம்முடைய முயற்சி குறைவா இருந்தா அது 10%. இவ்வளவுதான். ஜகாத்துங்கிறது இப்ப நம்ம அரசாங்கங்கள் நமக்கு போடக்கூடிய வரி மாதிரி கிடையாது. டாக்ஸ் மாதிரி கிடையாது. டாக்ஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? லோடுன்னு தான் அர்த்தம். இங்கிலீஷ்ல டாக்ஸிங் அப்படின்னா சுமை அதிகமாகுது, சுமை சுமத்தப்படுது அப்படிங்கிற அர்த்தத்திலேயே அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அததான் நம்ம டாக்ஸ்ன்னு பார்க்கிறோம். டாக்ஸ்னா வரி. வரிங்கிறது குடிமக்களுக்கான சுமை தான். வரி அப்படிங்கிறது குடிமக்களுக்கான சுமை தான். நம்மகிட்ட குறைஞ்சபட்சம் 18% அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து ஒண்ணொண்ணுத்துக்கும் டாக்ஸ் வாங்குறாங்க. இதுல வந்து கூட்ஸ்க்கு இவ்வளோ, சர்வீசஸ்க்கு இவ்வளோ, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அதான் ஜிஎஸ்டி இவ்வளோ. இதெல்லாம் வந்து வாங்குற சமயத்திலேயே, விக்கிற சமயத்திலேயே குடுத்துறணும். இதெல்லாம் போக நம்மகிட்ட இன்கம்னு ஒண்ணு வரும், வருமானம்னு வரும். வருமானத்துக்கு தனியா வரி எடுப்போம். நம்முடைய பொருள்கள விக்கும்போது கேப்பிட்டல் கெயின்ஸ் அதுக்கு தனியா ஒரு வரி குடுப்போம். அப்படின்னு எல்லாத்துக்கும் டாக்ஸ் வைக்கிறாங்க. டாக்ஸ்ங்கிறது மனிதனுக்கு சுமை. வரி அப்படிங்கிறது மனிதனுக்கு சுமை. ஆனா ஜக்காத்துங்கிறது மனிதர்களுக்கு சுமை கிடையாது. ஜக்காத்தினுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் எதற்காக ஜக்காத்த குடுத்திருக்கிறாங்க? நம்மை சுத்தப்படுத்துவதற்காக, நம்மை வளரச் செய்வதற்காக. அதேபோல நம்மளுடைய அந்த பொருளை, நம்முடைய பணத்த சுத்தப்படுத்துறதுக்காகவும், செல்வத்த சுத்தப்படுத்துறதுக்காக, அந்த செல்வத்தை வளர அதிகரிக்க செய்வதற்காகவும் தான் ஜக்காத் குடுக்குறாங்க. அப்ப ஜக்காத்துடைய நோக்கம் அப்படிங்கிறது நமக்கு சுமை ஏற்படுத்துவது அல்ல. அப்ப எந்த காலத்திலயும் அதிகமான பொருள்லாம் நம்ம ஜக்காத் குடுக்க போறதே கிடையாது. அது நம்ம குடுக்குற ஜக்காத்துல அதிகபட்சம் எது? 10% தான். குறைவானது எவ்வளோ? 2.5% தான்.
ரொம்ப குறைவா இருக்குது. ஜக்காத்தே கிடையாது. அப்ப ஜக்காத் அப்படிங்கிறது நமக்கு சுமையாக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. நம்மை சுத்தப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட விஷயம். இந்த ஜக்காத்துங்கிறது நமக்கு கடினமாக்கப்படல. நம்மளுடைய உழைப்பு அதிகரிக்க, அதிகரிக்க ஜக்காத் குறைந்து கொண்டே போகும். நம்முடைய உழைப்பு குறைவா இருந்துச்சுன்னா தான் ஜக்காத் அதிகரிக்கும். அதுவும் இந்த 10% தாண்டாது பொதுவாக. அப்ப இத ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப ஜக்காத்துடைய நோக்கம் என்ன? அது எப்பவுமே ஞாபகத்துல வச்சுங்க. ஜக்காத்துடைய அர்த்தம் தான் அதனுடைய நோக்கம். ஜக்காத்துடைய அர்த்தம் என்ன? பொருள் என்ன? அந்த வார்த்தைக்கான பொருளே சுத்தப்படுத்துதல், அதிகரிக்கச் செய்தல். சுத்தப்படுத்தல், வளரச் செய்தல் அப்படிங்கிறது தான். அப்ப நம்ம வந்து சுத்தப்படுத்தப்படுவோம், நம்முடைய ஈமான் வளரும். நம்முடைய பொருளும், நம்முடைய பணமும், செல்வமும் சுத்தப்படுத்தப்படும். செல்வமும் வளரும். ஜக்காத் குடுக்க குடுக்க வளரும். ஜக்காத் குடுத்தா குறையாது. ஆனா சரியான முறையில கொடுக்கப்படும். சரியா கணக்கிட்டு கொடுக்கப்பட்டா அது முறையா வளரும். இஸ்லாமிய பொருளாதார சட்டங்கள் நம்ம சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய பொருள் வளர்வதை பார்ப்போம். மற்ற பொருளாதார முறைகள்ல ஏமாத்துனா தான் வந்து சம்பாதிக்க முடியும். ஆனா இஸ்லாம்ல அப்படி கிடையாது. சரியான முறையில செஞ்சா நல்லா சம்பாதிக்கலாம். இந்த சட்டத்தை சரியான முறையில பயன்படுத்தணும். அப்போ நான் இதுல இன்றைய வகுப்புல உங்களுக்கு கடைசியா சொல்லிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். ஜகாத்துங்கிறது சுமை அல்ல. இது சுத்தப்படுத்துவதற்கான ஒரு விஷயம். சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, நம்முடைய செல்வத்தை அதிகரிக்க செய்வதற்கான ஒரு வழிமுறை. ஜகாத் கொடுக்கிறது கஷ்டம் இல்ல. ஜக்காத்துடைய சட்டங்களை சரியா தெரிஞ்சுக்கும்போது, நம்முடைய முயற்சிகள் குறைவா இருக்கிற இடத்துல நம்ம கூடுதலா ஜக்காத் குடுப்போம். அது கூட ஒரு 10% அந்த அளவுல தான் வரும். நம்முடைய முயற்சிகள் அதிகமாக இருந்தால், நம்ம குடுக்குற ஜக்காத் குறைஞ்சிரும். 2.5% குறைஞ்சிரும். இப்ப இவ்வளவுதான் ஜக்காத் குடுக்க போறோம். அதனால ஜக்காத்தினுடைய நோக்கம், இலக்கு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஜக்காத்தினுடைய இலக்கு, நம்ம ஷரியாவுடைய இலக்குகள்ல ஒரு இலக்கு. ஷரியாவினுடைய மார்க்க சட்டத்தினுடைய மகாசித் இருக்கு. இலக்குகள் இருக்கு. எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இஸ்லாமிக் லா இருக்கு. அந்த எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் இலக்குகள், லட்சியங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒன்று யூசர், விஷயங்கள் சுலபமாக்கப்படுவது. இப்ப நம்முடைய கஷ்டத்துக்கு அல்லாஹ் ஒரு வேல்யூ குடுக்குறான். மனிதனுடைய முயற்சிக்கு, மனிதனுடைய உழைப்புக்கு அல்லாஹ் ஒரு வேல்யூ குடுக்குறாங்க. அதுக்கேத்த மாரி ஜக்காத்தை குறைக்க செய்றாங்க. அப்ப அதையெல்லாம் நம்ம தனியா தான் பார்ப்போம். அப்ப இதுவரைக்கும் கால்நடைகளுக்கான ஜக்காத் பார்த்தோம். ஒட்டகங்களுக்கு இவ்வளவு, மாடுகளுக்கு இவ்வளவு, ஆடுகளுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன வகையான கால்நடைகள ஜக்காத் குடுக்கணும், என்ன வகையான கால்நடைகள் ஜக்காத் குடுக்கக் கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இவை எல்லாமே மேய்ச்சல் நிலத்துல போய் மேய்ந்து கொண்டு வரக்கூடிய கால்நடைகளுக்கு தான். அதாவது இதனுடைய உணவுக்காக, தீவனத்திற்காக உரிமையாளர் எந்த முயற்சியும் எடுக்கல அப்படின்னா தான் இந்த ஜக்காத். இந்த கால்நடைகளுக்கான உணவுக்காக, தீவனத்திற்காக உரிமையாளர் ஒரு தனி முயற்சி எடுக்கிறார் அப்படின்னா, இது சுதந்திரமா போய் மேய்ஞ்சுட்டு வரல அப்படின்னா, இந்த வகையில இதுக்கு ஜக்காத் கிடையாது. கால்நடைகளுக்கான ஜக்காத்துங்கிற கோணத்துல இத கணக்கிட மாட்டோம். இப்ப எந்த கோணத்துல இத கணக்கிடுவோம்? பொருள்கள் உற்பத்தி செய்யப்படுது பார்த்தீங்களா? அந்த கோணத்துல அத கணக்கிடுவோம். மெர்கன்டைஸ், நம்மளுடைய டிரேட் ஸ்டாக்ஸ் அந்த கோணத்துல நம்ம இத கணக்கிடுவோம். அப்ப கணக்கு முறை மாறும். அப்ப குடுக்கக்கூடிய ஜக்காத்தும் மாறும். நம்முடைய முயற்சி அதிகரிக்கும்போது குடுக்கக்கூடிய ஜக்காத்து குறையும். அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுங்க. அப்ப இன்றைய வகுப்ப நம்ம இதோட இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்றோம். கால்நடைகளுக்கான ஜக்காத் என்று பார்க்கும்போது, மேய்ச்சல் நிலத்துல போய் சுதந்திரமாக மேய்ந்து வந்த கால்நடைகளுக்கான ஜக்காத்த தான் நம்ம இப்ப பார்த்திருக்கிறோம். அதற்கான தீவனங்களை உரிமையாளர் தயார் செய்தோ, வாங்கியோ கொண்டு வந்து கொடுக்கும்போது, இந்த கால்நடைகளுக்கான ஜக்காத்துடைய கணக்கு மாறுபடும். அப்போ இது வந்து கால்நடைகளுக்கான ஜக்காத்தாக நம்ம கணக்கிட மாட்டோம். மாறாக, இது வந்து விற்பனை பொருளுக்கான ஜக்காத் அப்படிங்கிற கோணத்துல தான் இத கணக்கிடுவோம். அது ஒரு தனி வகை, தனி ஒரு கேட்டகரி. அத நம்ம தனியாக பின் வரக்கூடிய வகுப்புகள்ல பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அப்ப கால்நடைகள் மேய்ச்சல் நிலத்துல போய் சுதந்திரமா மேய்ஞ்சிட்டு வருது. அதற்கான ஜக்காத்தை கணக்கிடுறத நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். ஒட்டகங்கள், மாடுகள், ஆடுகள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இது சம்பந்தமாக உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அனுப்பி வைங்க. அத நம்ம வந்து வரக்கூடிய வகுப்புலயோ, இல்ல ஒட்டுமொத்த கடைசியிலயோ நம்ம இந்த இதுக்கான பதில்களை சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இன்றைக்கான வகுப்ப நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். முடிச்சுக்கலாம் இல்லையா? جزاكم الله خيرا ونرجوكم إن شاء الله سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته